அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் குர்ஆன்ல வந்து மனுஷங்க வந்து மண்ணாலதான் படைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் வந்து குரங்கிலிருந்து தான் மனுஷன் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது முஸ்லீம்கள் நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ சயின்ஸுக்கும் குர்ஆனுக்கும் முரண்பாடு இருக்கிறதுனால சயின்ஸ் வச்சு எதுக்கு அதாவ செய்யணும்? சரி, அதாவது சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, மனித படைப்பை பற்றி குர்ஆன் சொல்லும்போது மண்ணால் மனிதன் படைக்கப்பட்டான் அப்படின்னு, ஹல்கல் இன்சானி மின் தீன், மனிதர்களின் படைப்பை களிமண்ணிலிருந்து அல்லாஹ் துவங்கினான். ஏன்னா மனித படைப்பின் ஆதி யாரு தான்? ஆதம் தான். அவர் அல்லாஹ் படைச்சது எப்படி தான் படைச்சான்? களிமண்ணால தான் படைச்சான். நம்மளும் களிமண்ணில் இருந்தால் வந்தோம், நம்மள அல்லாஹ் களிமண்ணில் இருந்தால் படைக்கிறான். நம்ம மூலத்துல களிமண்ணினுடைய அம்சங்கள் இருக்கு. ஆனா நம்ம எப்படி தான் படைக்கிறோம்? ஒரு விந்தணுவில் இருந்து உயிரணுவில் இருந்து நாம படைக்கப்படுறோம். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போதே ரெண்டையும் சேர்த்து ஹல்கல் இன்சானி மின் தீன், மனித படைப்பின் துவக்கத்தை அல்லாஹ் களிமண்ணில் இருந்து ஆரம்பித்தான். துவக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படிச்சது களிமண்ல இருந்து. அதுக்கப்புறம் ஏனைய மனிதர்களை பத்தி சொல்லும் போது மின் சுலாலத்தி மிம்மா இம்மஹி, அற்பமான இந்திரிய உயிரணுவில் இருந்து தான் மனுஷன் படைக்கப்பட்டாங்கிறத ஏனைய வசனங்கள் சொல்லுது. இப்போ நாம படைக்கப்படுறது உருவாக்கப்படுறதுலாம் இந்திரியத்திலிருந்து உயிரணுவிலிருந்து தான் நம்ம என்ன செய்யறோம்? படைக்கப்படுறோம். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? மனிதன் களிமண்ணால் படைக்கப்பட்டான்னு குர்ஆன் சொல்லுது. ஆனால் அறிவியல்ல சயின்ஸ்ல குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்ததாக சொல்லப்படுது, உறுதிப்படுத்தப்படுது. அப்படி இருக்கும்போது அறிவியலும் குர்ஆனும் மோதுது. இந்த அறிவியலை வச்சு நம்ம பிற மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல் மனிதன் குரங்கிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அறிவியல்னு சொல்வதே அறிவியலுக்கு மாற்றம். மனிதன் குரங்கிலிருந்து படைக்கப்பட்டான் என்பது என்ன கிடையாது? அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்பட்ட கருத்தல்ல. முந்தைய காலத்துல பலரும், பல சிந்தனைவாதிகள், பல தர்க்கவாதிகள் பல்வேறு விதமான கருத்துக்கள் அன்றைய காலகட்டத்தில் ஆய்வு செய்வதற்குரிய மெட்டீரியல் இன்னைக்குள்ள காலத்தில் இருக்கிற மாதிரி அன்னைக்கு இல்லை. இப்ப ஆய்வு செய்பவருக்கு இருக்கக்கூடிய வசதி ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவருக்கு இருந்துச்சா? இல்லை. 100 வருஷத்துக்கு முன்பு செல்போன் இருந்துச்சா? சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு 10 நம்பரை டயல் பண்ண உடனே ஒருத்தர் வர்ற, அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் பேசுறாரு. என்ன செஞ்சோம்? அதுக்கு ஒண்ணுமே செய்யல. சும்மா ஒரு 10 நம்பர் அடிச்சோம். 10-12 நம்பர் அடிக்கிறோம். பார்த்தா ஒருத்தர், யாரோ ஒருத்தர் பேசுறாரு. திடீர்னு என்ன செய்யறோம்? சும்மா ஒரு பேருக்கு டயல் பண்றோம். அவர் வீடியோவில் வர்றாரு. அவர் எங்கோ இருக்கிறார், நம்ம எங்கோ இருக்கிறோம். ஒரு செகண்ட்ல வீடியோ வருது, வீடியோவில் பேசுறோம். இது அறிவியல் வளர்ச்சி. 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவனுக்கு இதெல்லாம் தெரியுமா? இப்படி வெளிநாட்டில் இருந்துக்கிட்டே அந்த காலத்தில் ஒரு பொருளை அனுப்புறதுக்கு நம்ம சமுதாயத்தில் என்ன பாடுபட்டாங்க? வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா லெட்ரு தான். அதில் எழுதி அப்படியே நல்லா இருக்கீங்களா, பார்த்துக்கோங்க, நம்ம பாட்டி மௌத்தா போயிட்டாங்கன்னு என்ன செய்வோம்? செய்தி ஒன்று எழுதுவோம். அது அவங்களுக்கு போய் சேருது. எப்போ சேரும்? 2 மாதம் கழிச்சு போய் சேரும். அதை பார்த்து 2 மாதத்துக்கு அப்புறம் அவர் அழுவார், ஆஹா பாட்டி மௌத்தா போயிட்டாங்களா அப்படின்னு. இதுதான் நிலைமையா இருந்துச்சு. இப்படி இருந்த காலம்லாம் மாறி போய் லெட்டர்ல தான் எல்லாமே செய்ய இயலும், பேச இயலும். லெட்டர் தான், அது போய் சேரத்துக்கு பல நாட்கள் ஆகும். அப்படிங்கிற காலம் மாறி போய் இப்போ ஒரு செகண்ட் அவர் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கிறாரு. அங்கிருந்து என்ன செய்யறாரு? நான் பிரியாணி சமைக்க போறேன் எப்படின்னு சொல்லுன்னு நம்ம ஊர்ல இருக்கிற மனைவிட்ட கேட்கிறாரு. மெனுங்க கேட்கிறாரு. ஊர்ல இருக்கிற மனைவி சொல்ற, அடுப்பை பற்ற வைங்க, இதை போடுங்க, அதை போடுங்க. எல்லாம் போது கடைசியில் பிரியாணி வந்துருச்சா? இல்லையே, வரலையே, கஞ்சி மாதிரி இருக்குதே, கூழுமா இருக்குது, என்ன ஆச்சு தெரியல, என்ன மிஸ்டேக். இங்க இருந்து அவங்க சொன்னாங்க, அங்க பண்ற. இப்ப பல வெளிநாட்டில் இருக்கிற பல ஆண்களுடைய சமையல் எப்படி ஓடுதுங்கிறிய? இங்கேருந்து கான்ஃபரன்ஸ்ல அடிப்பாக, மனைவிட்ட கேட்பாக, மனைவி ஃபார்முலா சொல்ல சொல்ல அவங்க ஒவ்வொரு பொருளையும் போட. இந்த அளவுக்கு அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிருக்குல்ல, மெட்டீரியல் கூடி இருக்குது, ஆய்வுகள் பெருகி இருக்கு. இதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்துச்சாங்க? இல்லை. அப்ப இப்படி 500 வருஷத்துக்கு முன்பாக, 400 வருஷத்துக்கு முன்பாக அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆய்வுங்கிறது, அறிவியல் ஆய்வு என்பதே சிந்தனைகள் தான், மெட்டீரியலா எதுவுமே இல்லை. சிந்திப்பாங்க, யோசிப்பாங்க, யோசிச்சு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். சிந்திச்சு சொல்லக்கூடிய நிலை தான் இருந்தது. மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்கிற அந்த கருத்தும் அறிவியல் பூர்வமா ஒரு மனுஷனை அவனுடைய டிஎன்ஏவை ஆய்வு செஞ்சு, மனித உடல் கூட ஆய்வு பண்ணி ரிசல்ட் எடுத்து உறுதிப்படுத்தி சொல்லக்கூடிய அம்சமான இல்லை. அவன் ஒருத்தர் சிந்திச்சான். செஞ்சு பார்க்கும்போது என்ன, மனுஷன்ட்டையும் குரங்குட்டையும் சில ஒற்றுமைகள் இருக்கிறத பார்க்கலாம். அந்த ஒற்றுமை இருப்பதை, மேலோட்டமான சில ஒற்றுமைகள் இருப்பதை பார்த்துக்கிட்டு என்னன்னு முடிவு பண்ணிட்டாங்க? குரங்குல இருந்தா மனுஷன் வந்துட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அப்படி மேலோட்டமாக பார்த்து சொல்லப்பட்ட ஒன்றுதானே ஒழிய, ஒற்றுமை இருப்பதை பார்த்து சொல்லப்பட்ட அம்சம் தானே ஒழிய, ஆய்வு செய்து குரங்கு அறுத்து
அது டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அதனுடைய ஜீனை டெஸ்ட் பண்ணி மனுஷனை அறுத்து அதனுடைய டிஎன்ஏ ஜீன் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி சொன்னா ஒன்றும் கிடையாது. அப்படி சொன்னதுன்னு ஆய்வு, அப்படி சொன்னதுன்னு அறிவியல், அப்படி சொல்லப்படலை. இவன் குரங்க பார்க்கலாம், குரங்கு என்ன செய்யுது, நம்மள மாதிரியே சேட்டை பண்ணுது. இங்கிருந்து அங்கே போகுது, அங்கிருந்து இங்கே வருது. அதுக்கு தான் மனுஷனை சொல்லும் போது என்ன சொல்லுவோம், என்ன குரங்கு சேட்டை பண்ணி ஒரு இடத்துல உட்காரேன், இங்கேருந்து அங்கே போகிறேன், அங்கேருந்து இங்கே வர அப்படின்னு கேட்போம்ல. இப்போ குரங்கை பார்க்கும்போது அது மனுஷனை சேட்டை பண்ணுற மாதிரியே என்ன செய்யுது, திடீர்னு தாவுது, திடீர்னு தலையை எப்படி சொரியுது, கையில் ஒரு பொருள் இருந்தால் அதை பிடிங்கிட்டு போகுது. இதையெல்லாம் பார்க்க அதை பேன் பார்க்குது. ஒரு ஒரு குரங்கு என்ன செய்யுது, இன்னொரு குரங்கு தலையை தொட்டு பேன் பார்க்குது. இதையெல்லாம் அவன் பார்க்கலாம். ஆஹா, இது எல்லாமே மனுஷன் அதே மாதிரி என்ன, ஒரு குரங்கையும் ஒரு மனுஷனையும் பேன் பார்க்க விட்டோம்னா என்ன ஆகும், ரெண்டு சேமா இருக்காங்க. உன்ன மாதிரி அவனும் குரங்கு மாதிரி இவனும் பேன் பார்க்கலாம், மனுஷனும் பேன் பார்க்கலாம், அந்த ஒற்றுமை. அது மாதிரி அதனுடைய மொழி, அதனுடைய பார்வை. இப்போ ஒரு சின்ன ஒரு குரங்கு இருக்குன்னு வைங்களேன், அதனுடைய மொழி, அதனுடைய பார்வை, அது சேட்டை பண்றது, இது எல்லாமே மனுஷன்ட்ட உள்ள சில தன்மைகளுக்கு ஏற்ப இருக்கு, ஒப்ப இருக்கு. இதை வைத்துக்கொண்டு என்னென்னு முடிவு எடுக்கிறாங்க, ஆஹா கன்ஃபார்ம் மனுஷன் எங்க இருந்தா வந்திருக்கிறான், குரங்குல இருந்தா வந்திருக்கிறாங்க முடிவு பண்றாங்க. இப்படி சில ஒற்றுமையை வச்சுக்கிட்டு முடிவு பண்ணலாமா? அது மாதிரி சில சிம்பன்சி குரங்குவாங்கல்ல, பெரிய பெரிய குரங்குலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எப்படி இருக்கும், மனுஷன மாதிரியே இருக்கும். ஒரு 70 தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா 70% மனுஷன மாதிரி. நம்ம மடியில் போட்டால் கூட புள்ள மாதிரி தூங்கிடும். சின்ன குரங்கு எடுத்து மடியில் போட்டோம் நீங்கள், அது பாட்டு தூங்கும். பெரிய குரங்கு அப்படி கை பிடிச்சி கூட்டு போனோம்னா அதுவும் கை பிடிச்சி நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு வரும், நடக்கும், மனுஷன் நடக்கிற மாதிரியே நடக்கும். இப்படியான சில ஒற்றுமைகள், மேலோட்டமான ஒற்றுமைகளை பார்த்துவிட்டு மனுஷன் குரங்கிலிருந்து வந்துட்டான்ட்டாங்க. இதை தாண்டி அதில் வேற என்ன அறிவியல் ஆய்வு, என்ன அறிவியல் ஆய்வு சமர்ப்பிக்கப்பட்டது உலகத்துக்கு மத்தியில்? மனுஷன் குரங்கிலிருந்து தான் வந்தாங்கிறதுக்கு அறிவியல் ஆய்வு சமர்ப்பிக்கப்பட்டதா, உறுதிப்படுத்தப்பட்டதா, அறிவியல் உலகம் அதை அங்கீகரித்ததா, ஏற்றுக்கொண்டதா? ஒண்ணுமே இல்லை. ஆய்வும் செய்யப்படலை, ஆய்வும் ஆதாரத்தோட சமர்ப்பிக்கப்படலை, உலக அரங்கில் அது ஏற்றுக்கொள்ளப்படவும் இல்லை. அது ஒரு மனிதர் தான் பார்த்த கருத்து சொன்ன, அது ஒரு கருத்து, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனுஷன் ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணி பார்த்தா பல உண்மைகள் அதுல வெளிவருது. என்னென்ன உண்மை எல்லாம் வருது, இப்ப மனுஷ குரங்குல இருந்து வந்ததா சொல்றாங்க. அப்படி பரிணாம வளர்ச்சி, அது என்னமா பரிணாம வளர்ச்சி, முதல் குரங்கு இப்படித்தான் நடந்துச்சு, அதுக்கப்புறம் எழுந்து நின்று நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் கல்ல உரச ஆரம்பிச்சான், இப்படியே மனுஷனா மாறிட்டான், பரிணாம வளர்ச்சி. இது அதுல சொல்லப்படுற ஒண்ணு. பரிணாம வளர்ச்சின்னா அது எல்லா காலத்திலும் இருக்கணும்ல. குரங்குல இருந்து அப்படி மனுஷன் வந்துகிட்டு இருக்கிறானா, ஒரு 10 குரங்கை பிடிச்சி போடுவோம், பல தலைமுறைனாலும் வெயிட் பண்ணுவோம், அதுல இருந்து ஏதாவது மனுஷன் வரணும்ல. பரிணாம வளர்ச்சின்னு சொன்னா ஒரு 500 குரங்கு ஒரு சூளை போட்டு அடைப்போம், 100 வருஷம் ஆகட்டும் 200 வருஷம் ஆகட்டும், அந்த குரங்கு கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷனா மாறணும்ல. எதுவுமே மாறலையே, எல்லா குரங்கும் குரங்காத்தானே இருக்கு. அந்த குரங்கு இப்போ உள்ள எந்த ஒரு குரங்கும் மனுஷனா மாறலையே. அப்ப என்ன, பரிணாம வளர்ச்சிங்கிற அந்த கருத்தே போய், அந்த கருத்தை கற்பனையான கருத்து. எந்த பொருளும் அதனுடைய எல்லைக்கு உட்பட்டு தான் பரிணாம வளர்ச்சி வருமே தவிர, இப்ப மனுஷன்ட்ட ஒரு வளர்ச்சி இருக்கு. என்ன வளர்ச்சி? குழந்தையா பிறப்பான், எதுவும் பேச முடியாது, நடக்க முடியாது, குடிக்க முடியாது, அழுவான், பால் குடிப்பான், இப்படியே கொஞ்சம் காலம் ஓடும். 2 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிப்பான், அதுக்கப்புறம் எழுந்து நடப்பான். இது மனுஷன்ட்ட உள்ள வளர்ச்சி. அதுக்கப்புறம் 60 வயசு தாண்டிடுச்சா மறுபடியும் குழந்தையாவே மாறிடுவான், நினைவுகள் போயிடும், கம்பு வச்சு நடக்க வேண்டியது வரும், வீல்ல வச்சு போக வேண்டியது வரும். அதுக்கப்புறம் இருந்த இடத்துலயே மலம் கழிப்பான், இருந்த இடத்துலயே அசுத்தமாக்கிடுவான். அவனுக்கு இன்னொரு ஹெல்ப் தேவை. ஒரு ஆள் எப்படி குழந்தையா இருக்கும் போது பராமரிப்பு தேவைப்பட்டுச்சோ, முதிய பருவத்தை அடையும் போதும் பராமரிப்பு தேவைப்படுது. இதுதான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சி தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கும். இப்படி மனுஷன்ட்ட இருக்கிற மாதிரி ஒவ்வொரு உயிரினத்திலையும் குறிப்பிட்ட ஒரு வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. அந்த வளர்ச்சி தான் இருக்கிறதே ஒழிய, பட்டாம்பூச்சிக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்கும், புழுவா இருக்கும், அதுக்கப்புறம் மாறும், கூட்டு புழுவா மாறும், அதுக்கப்புறம் அந்த கூட்டை உடைச்சி பட்டாம்பூச்சியா பறந்து போகும். இதுதான் வளர்ச்சி. அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சி டைனோசரா மாறுமா? பட்டாம்பூச்சி வேற ஒரு ஒட்டகமா ஒட்டகச்சிவிங்கா மாறுமா? அது மாறாது. அப்போ வளர்ச்சி என்பது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன இறைவன் ஒரு வளர்ச்சியை நிர்ணயித்திருக்கிறானோ, அளவை வரையறுத்திருக்கிறானோ, அதுக்கு உட்பட்டு தான் வளர்ச்சி வருமே ஒழிய, இவங்க சொல்ற மாதிரி ஒன்னிலிருந்து இன்னொன்று, ஒரு இனத்திலிருந்து இன்னொரு இனத்துக்கு, ஒரு படைப்பிலிருந்து இன்னொரு படைப்புக்கு மாறுறதுங்கிறது அது ஒரு கற்பனை தானே ஒழிய நிஜம் கிடையாது. அப்படின்னா இப்ப எந்த உயிரினம் மாறுது? ஒட்டகச்சிவிங்க ஏன் கழுத்து நீண்டுச்சுங்கிறது ஒரு கதை சொல்லுவாங்க. ஒட்டகச்சிவிங்க முதல் கழுத்து நீளலாம் இல்லை, அது சாதாரணமாக தான் இருந்துச்சு, இவர் என்னமோ பார்த்த மாதிரி சாதாரணமாக தான் இருந்துச்சு. அது எப்படிப்பா நீண்டுச்சு? அது பரிணாம வளர்ச்சி. அது சாப்பாடு தூரத்தில் இருந்துச்சான், கழுத்து அப்படியே நீட்டி நீட்டி என்ன செஞ்சிருச்சான், கழுத்து நீண்டுருச்சு. இப்படிதான் ஒட்டகச்சிவிங்கிக்கு கழுத்து நீண்டுச்சு, அப்படி ஒரு கதை, பரிணாம வளர்ச்சியா. சரி, அதுக்கப்புறம் அதை விட கழுத்தியே நீளலை, ஒட்டகச்சிவிங்க அதை விட இன்னும் கழுத்து நீளணும்ல, அப்படியே நீளலை.
ஒட்டகச்சிவிங்க மட்டுமா அந்த இலையை பறிக்கிறதுக்கு கழுத்து நீட்டுது? ஆடு கூட நீட்டுது, மாடு கூட நீட்டுது, மானு கூட பல விஷயங்கள்ல ஒவ்வொரு காரியத்தை செய்யுது. இப்ப ஆடு மாடுலாம் அது மாதிரி கழுத்து நீளுதா? இவங்களா ஒண்ணு கற்பனை பண்ணி அதை ஒரு செயலை பார்க்கறது, அந்த செயலுக்கு உங்க கற்பனையை சேர்க்கிறது. இதுதான் இந்த மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான் என்கிற அந்த கருத்தாக்கத்துக்கு உண்டான ஆதாரங்களை ஒழிய, கற்பனைகளை தான் ஆதாரமா வச்சிருக்கிறாங்களே ஒழிய எந்த அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இல்லை. அறிவியல் பூர்வமா நம்ம மனுஷன் குரங்கிலிருந்து வந்திருந்தோம்னா நம்மள உள்ள ஒவ்வொன்றும் குரங்குக்கு நெருக்கமா இருக்கணும். மேலோட்டமான இந்த செயல்பாடுகளை தாண்டி உள்பூர்வமாக உள் உறுப்புகள் சம்பந்தமா நமக்கும் குரங்குக்கும் எந்த ஒத்துமையும் இல்லை. அப்ப நமக்கு எந்த படைப்புக்கும் ஒத்துமையா இருக்கு? நமக்கும் பன்றிக்கும் ஒத்துமையா இருக்குங்க அறிவியல் உலகம் சொல்லுது. நம்ம ரத்தம் பன்றியின் ரத்தம், நம்ம உள்ளுறுப்புகள் பன்றியின் உள்ளுறுப்புகள் ஏறத்தாழ நெருக்கமா இருக்கு, சமமா இருக்கு. ஆய்வுகள் எப்படி போகுது? ஒரு காலத்துல இப்ப மனுஷனுக்கு ஒரு உறுப்பு பலவீனம் ஆயிடுச்சு, பன்றியின் உறுப்பை எடுத்து மனிதனுக்கு பொருத்தலாமா என்கிற ஒரு கேள்வியை எழுப்பி ஆய்வு பண்றாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு பன்றிக்கும் மனுஷனுக்கு நெருக்கம் இருக்கு பாருங்க. உள் உறுப்புகள் சம்பந்தமா, உடற்கூடு படைப்பு சம்பந்தமா, ரத்தம் சம்பந்தமா நமக்கும் பன்றிக்கும் நெருக்கம் இருப்பதா அறிவியல் சொல்லுது. இந்த நெருக்கத்தை வச்சுக்கிட்டு மனுஷன் பன்றியிலிருந்து வந்தான்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சில ஒற்றுமைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வேண்டியெல்லாம் அதுல இருந்து வந்தா இதுல இருந்து வந்தான்னு சொல்லிட முடியாது. சொல்லப்போனா தெளிவா அறிவியல் உள்ளவங்க ஆய்வு பண்ணி அடிப்படையில் சொல்றாங்க, மனித படைப்புகள் எல்லோருமே ஒரு ஆப்பிரிக்க தாய் தந்தையிடமிருந்து தான் வந்தார்கள். மனித உடற்கூறுகளை ஜீன ஆய்வு செஞ்சு சொல்றாங்க, இவன் ஒரு தாய் தந்தை, அதாவது ஒரு மனுஷன்றது தான் மனுஷன் வந்திருக்கிறான். அதுதான் ஆய்வு, அதுதான் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆப்பிரிக்க தாய் தந்தையிடமிருந்து, ஒரே தாய் தந்தையிடமிருந்து தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் சொல்லி அறிவியல் சொல்லுது. குர்ஆனும் அதான் சொல்லுது. யா அய்யுஹன்னாஸ் மக்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஉபன் வ கபாயில், நீங்க பல குலங்களாக கோத்திரங்களா இருக்கிறீங்க, உங்களை நாம அப்படித்தான் ஆக்கணும். ஏன்? லிதஆரஃபு, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு தான், வேற்றுமை பாராட்டுவதற்கு கிடையாது. நீ ஒரு குலம், அவன் ஒரு குலம், நீ ஒரு கோத்திரம், அவன் ஒரு கோத்திரம், நீ ஒரு மொழி பேசுற, அவன் ஒரு மொழி பேசுறான், நீ ஒரு நிறத்துல இருக்கிற, அவன் ஒரு நிறத்துல இருக்கிறான்னா இதெல்லாம் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு தான், ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு தான். அதை வைத்துக் கொண்டு என்ன, நான் வெள்ளையா இருக்கிறேன், நான் சிறந்தவன், நான் தான் உயர் குலத்தவன், நான் இந்த குலத்தை சார்ந்தவன், அதனால நான் பெருசு, நீ மட்டமானவன், நீ தாழ்ந்தவன், இப்படி வேற்றுமை பாராட்டுவதற்கு அல்லன்னு குர்ஆன் சொல்லுது. அப்போ ஒரு ஆப்பிரிக்க தாய் தந்தையிடமிருந்து தான் மனிதன் உருவானார்கள் என்பதற்கு அறிவியல் ஆய்வுகள் இருக்கின்ற பொழுது குரங்கிலிருந்து வந்தான் என்பது கற்பனை தானே ஒழிய அது அறிவியல் ஆய்வு அல்ல. இது ஒரு விஷயம். ரெண்டாவது இதுல என்ன பார்க்கணும்னா, சரி சில அறிவியல் ஆய்வுகள்லாம் பொய்யா போகும்போது இது எதுக்கு நம்ம குர்ஆனை உண்மைப்படுத்துவதற்குரிய சான்றா முன்வைக்கணும்னு கேட்கறாங்க. சான்றா முன்வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. குர்ஆனை இறைவனின் வேதம் என்று உண்மைப்படுத்துவதற்கு, நிலைநாட்டுவதற்கு குர்ஆனில் உள்ள வார்த்தைகளே போதுமானது. அது சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள், மனித குலத்திற்கு அது வழங்கியிருக்கிற நன்மைகளே போதுமானது. கூடுதலா சில விஷயங்கள் குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம், காலத்தை தாண்டி பேசக்கூடிய வேதமா இருக்கு. காலத்தை தாண்டி அது பேசுதுங்கிறது எப்படி தெரியுது? அறிவியல் ஆய்வுகள் இப்போதைய காலகட்டத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது தெரியுது. அது அப்படி குர்ஆனோட ஒத்து வரும்போது நாம் என்ன செய்வோம்? இந்த மாதிரி ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க, இது குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்தை தான் இவங்க இன்னைக்கு ஆய்வின் மூலமா உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். குர்ஆனோட ஒத்து வரும்போது அந்த அறிவியலை எடுத்துக்கொள்ளலாம், அந்த அறிவியலை ஒரு ஆதாரமா மக்கள் மத்தியில் ஒரு தகவலாக சொல்லிக் கொள்ளலாம். அது அல்லாம அறிவியல்னு சொல்லப்படுற எல்லாத்தையுமே நம்ம ஏத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இப்போ இஸ்லாமியர்களை பொறுத்தவரை எது அறிவியல்? குர்ஆன் என்ன சொல்லுது அதான் அறிவியல். குர்ஆனுக்கு மாத்தமா ஒன்று சொல்றாங்கன்னா அது உறுதிப்படுத்தப்படாத ஒன்றாக ஒரு சமகாலத்தில் இன்னைக்குள்ள காலகட்டத்தை வைத்துக் கொண்டு அவங்க பேசுற ஒரு விஷயமாகத்தான் இருக்குமே ஒழிய அதுதான் இறுதி செய்யப்பட்ட கருத்துன்னு சொல்ல இயலாது. அதனால அறிவியல் ஆய்வுகள் அனைத்தையும் முற்றிலும் புறந்தள்ள வேண்டும் என்பதும் கிடையாது. டோட்டலா அறிவியல்னே பேசக்கூடாது, அதுதான் நமக்கு தேவையே இல்லை, அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லா அறிவியலையும் ஏற்றுக்குவோம், எல்லா அறிவியலையும் ஏற்றுக்கொண்டு அதை மக்கள் மத்தியில் சொல்லுவோங்கிற நிலைப்பாட்டுக்கு வர வேண்டிய அவசியமும் இல்லை. எது நமக்கு சரி வருதோ, எது நமக்கு சரியாக குர்ஆன் படி சரியா இருக்குதோ அந்த அறிவியலை ஏற்றுக்கொள்வோம். அந்த அறிவியலை ஒரு துணை ஆதாரமாக மக்களுக்கு குர்ஆனை மேலதிகமாக புரிய வைப்பதற்குரிய ஒரு அம்சமா சொல்லுவோம். மற்ற விஷயங்கள் ஒத்து வரலையா அதை நம்ம சொல்ல வேண்டிய, அது நாங்க நம்மள எங்க நம்பிக்கை இதுதான் என்று சொல்லி கொண்டு போயிடலாம். இது அதுல உள்ள விஷயம். அல்லாஹ்